செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை நீடிக்கும் நிலையில் தாம்பரத்தில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மீரான் சொல்ல கேட்கலாம். வணக்கம் மீரான், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். வளிமண்டலத்தில் நிலவும் கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு மேற்கு திசை காற்று சந்திக்கும் நிகழ்வு ஆகியவற்றின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று முதல் பல இடங்களில் கனமழை பெய்திருக்கிறது. இன்று காலை மழை சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அதிகபட்சமாக நேற்று காலை 6 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை பதிவான மழை நிலையின்படி பார்க்கும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே அதிக கனமழையான மாமல்லபுரத்தில் பெய்திருக்கிறது. மாமல்லபுரத்தில் 122 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக செய்யூரில் 98 மில்லிமீட்டர், மதுராந்தகத்தில் 97 மில்லிமீட்டர், திருக்கழுக்குன்றத்தில் 87 மில்லிமீட்டர், கேளம்பாக்கத்தில் 77 மில்லிமீட்டர், செங்கல்பட்டில் 71 மில்லிமீட்டர், திருப்போரூரில் 58 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. நேற்று காலை முதல் இன்று காலை வரை சென்னை புறநகர் பகுதியை பொறுத்த வரைக்கும் மிதமான மழையை பெய்திருந்தது. சுமார் 11 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகியிருந்த நிலையில் இன்று காலை முதல் சென்னை புறநகர் பகுதியில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படுகிறது. இன்று காலை முதல் கனமழையானது சென்னை புறநகர் பகுதி முழுவதுமாக பெய்து வருவதால் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் கடுமையாக அவதிப்பட்டு வருகிறார்கள். முக்கியமான சாலைகள் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கின்ற சாலைகள் முக்கிய சாலைகளில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அலுவலகத்திற்கு செல்பவர்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகிறார்கள். அதுபோல கல்லூரி மாணவ மாணவிகளும் கடுமையாக அவதிப்பட்டு வருகிறார்கள். போக்குவரத்து நெரிசலை பொறுத்த வரைக்கும் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல வேளச்சேரி சாலை, அதே போல முடிச்சூர் சாலை போன்ற பகுதிகளில் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்கள் கடுமையாக அவதிப்பட்டு வருகிறார்கள். மழையின் அளவானது தற்போது அதிகரித்து இருக்கின்ற நிலையில் கனமழையானது பெய்யும் என்ற எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் எடுத்திருக்கிறது. இந்த நிலையில் முக்கிய சாலைகள் கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே வாகனங்களில் பொதுமக்கள் பயணம் செய்யும் காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.